பாண்டிச்சேரியில இருக்குன்றது தான் பேரு. ஒரு தடவ கூட இந்த முருகர் கோயிலுக்கு வந்ததே இல்ல. எஸ்டர்டே கிருத்திகான்றதுனால எல்லாரும் கிளம்பி இந்த கௌஷிகா முருகர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோவில் பேரு கேட்கும்போது எங்க அம்மாட்ட சொன்னேன், தப்பா ஏதாவது கோவில் பேர் சொல்றியா, எப்படி கௌஷிகான்னு வரும் அப்படின்னு. அப்புறம் எங்க அம்மா சொல்றாங்க, இந்த முருகர் பேரே கௌஷிகா தான், சோ அதனால தான் ஸ்ரீ கௌஷிகா டெம்பிள் இந்த கோயிலுக்கு பேருன்னு. நான் ஆக்சுவலா அப்ப கூட நம்பல. கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம்னு கூகுள்ல பார்க்கும்போது கரெக்டா இந்த கோயில் வருது. ஆனா பேரு ஸ்ரீ கௌஷிகா முருகர் டெம்பிள் தான் போட்டிருந்தது. கிருத்திகா மண்டே ஈவினிங்கே ஸ்டார்ட் ஆகி டியூஸ்டே ஈவினிங்கே முடிஞ்சிருச்சு. அதை வச்சு நான் வேற ஒன்னு யோசிக்கிறேன், கோயில் அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது. ரெகுலரா டியூஸ்டே வந்து பாக்குறவங்க மட்டும் தான் பார்ப்பாங்க, நம்ம ஃப்ரீயாவே போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆனா அங்க போய் பார்த்தா ரோடு வரைக்கும் கூட்டம் நிக்குது. லைன்லயே ஒரு 1.5 hour கிட்ட நின்று அதுக்கப்புறம் தான் முருகரே பார்த்துட்டு வந்தோம். நாங்க இங்க விளக்கேத்திட்டு இருக்கோம், கூட வந்த ஒரு ஆளை காணுமேன்னு பார்த்தா நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம். எங்களை விட்டுட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. நாங்க கவனிக்கவே இல்ல. எங்களுக்கு பிரசாதம் வாங்கிட்டு வரலான்னு கேட்டா ஒரு ஆளுக்கு ஒண்ணுதான் கொடுப்பாங்க, நீங்க போய் வாங்கிக்கோங்கன்னு வேற சொல்றாரு. ஆனா இன்னைக்கு வந்ததுக்கு முருகர் அழகா கிட்டே நின்னு பார்த்தாச்சு. ஆக்சுவலா ரொம்ப பிளஸ்டா இருந்தது. ஏன்னா முருகர் அந்த அளவுக்கு ஜோடிச்சு வச்சிருந்தாங்க, அவ்வளவு அழகா இருந்தாரு பார்க்கவே.